செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடைந்தேங்கும், படியாய் கிடந்தூன் பாலுவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை முதல் பிப்ரவரி 24 சனிக்கிழமை வரையிலான ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் இந்த வாரத்தில் இருக்கின்ற நல்ல நாட்களை பற்றி பார்ப்போம். இந்த வாரத்தில் சுப நாட்கள் மொத்தம் 5 நாட்கள், அதில் 3 சுபமுகூர்த்த நாட்கள். பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை தசமி திதி, மிருகஷம் நட்சத்திரம், சித்தியோகம் ஒரு நல்ல நாள். அடுத்து பிப்ரவரி 19 திங்கட்கிழமை தசமி திதி, மிருகஷம் நட்சத்திரம், சித்தியோகம், அது ஒரு முழு சுபமுகூர்த்த நாள். அடுத்து பிப்ரவரி 21 புதன்கிழமை துவாதசி திதி, புனர்பூச நட்சத்திரம், சித்தியோகம், அதுவும் ஒரு முழு சுபமுகூர்த்த நாள். அடுத்து பிப்ரவரி 22 வியாழக்கிழமை திரோதசி திதி, பூச நட்சத்திரம், சித்தியோகம், ஒரு முழு சுபமுகூர்த்த நாள். அடுத்து பிப்ரவரி 24 சனிக்கிழமை பௌர்ணமி திதி, மாசி மகம் அன்றைய தினம் மகம் நட்சத்திரம், அமிர்த யோகம், ஒரு சாதாரண நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம். இந்த 3 ராசியிலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டக தோஷம் அமைந்திருக்கிறது. துலா ராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 16 வெள்ளிக்கிழமை பகல் 2 மணி 43 நிமிடம் முதல் பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணி 54 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 17 சனிக்கிழமை, பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணி 54 நிமிடம் முதல் பிப்ரவரி 21 புதன்கிழமை காலை 7 மணி 44 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 19 திங்கட்கிழமை, பிப்ரவரி 20 செவ்வாய்க்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 21 புதன்கிழமை, பிப்ரவரி 22 வியாழக்கிழமை, பிப்ரவரி 23 வெள்ளிக்கிழமை 3 தினங்கள் சந்திராஷ்டக தினங்கள். அதாவது பிப்ரவரி 21 புதன்கிழமை காலை 7 மணி 44 நிமிடம் முதல் பிப்ரவரி 23 வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி 25 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக பிப்ரவரி 21, 22, 23 இந்த 3 தேதிகள் தனுசு ராசியிலே பிறந்த சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 23 வெள்ளிக்கிழமை இரவு 7 மணி 25 நிமிடம் முதல் பிப்ரவரி 26 திங்கட்கிழமை காலை 8 மணி 11 நிமிடம் வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 24 சனிக்கிழமை, பிப்ரவரி 25 ஞாயிற்றுக்கிழமையும் முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறார்கள். அடுத்து இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே குரு பகவான் இருக்கிறார், லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார். ஆகவே தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. நினைத்த காரியத்தை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கி அவர்களும் நன்மைகளை பெறுவார்கள். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். குழந்தைகளின் பெயரிலும் மனைவியின் பெயரிலும் தொழில் செய்பவர்களும் நல்ல லாபத்தை அடைவார்கள். கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகள் நீக்கி கணவன் மனைவி இருவருமே சுப காரியங்களுக்கு அல்லது சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வருவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது மேஷராசியிலே பிறந்து காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காதல் கனவுகள் நிறைவேறும். மேலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக இருந்து இதுவரை இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வை அவர்கள் காண்பார்கள். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். அதன் மூலமாக சுப நிகழ்ச்சிகள் செய்வீர்கள். சுப காரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். திவ்யதேச யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். 11ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் இந்த வாரம் உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் இருப்பது தந்தை மூலமும் தாய் மூலமும் நீங்கள் தனலாபத்தை அடைவீர்கள். விரயஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பது தொழில் அலைச்சல் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான வாரமாகத்தான் அமைந்திருக்கிறது. இந்த வாரத்தில் மேஷராசியில் நல்ல நாட்கள். மேஷராசியில் பிறந்து அஸ்வினியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 வியாழக்கிழமை நல்ல நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 19 திங்கட்கிழமை,
பிப்ரவரி 21 புதன்கிழமை, பிப்ரவரி 24 சனிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்களாக அமைந்திருக்கிறது. கிருத்திகை 1வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 வியாழக்கிழமை, பிப்ரவரி 24 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து உங்கள் ராசியை பார்வையிடுவதனால் திருஷ்டி உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதன் மூலமாக சில காரிய தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று 1 லிட்டர் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலை அணிவிப்பது மிகவும் சிறப்பானது. குறைந்தபட்சம் நல்லெண்ணெய் தீபம் 2 தீபங்கள் ஏற்றிவிட்டு வாருங்கள். முடிந்தவர்கள் 1 லிட்டர் நல்லெண்ணெய், தூய்மையான நல்லெண்ணெயை ஆஞ்சநேயருக்கு கொடுத்து வெற்றிலை மாலை அணிவிப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். திருஷ்டியெல்லாம் விலகி எதிர்பார்த்த வெற்றிகள், சந்தோஷங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே செவ்வாய் புதன் இந்த கிரகங்களுடன் இருக்கிறார். ஆகவே புதிதாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு மிக ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. தொழில்துறையில் சங்கடங்கள் இருந்தாலும் வெற்றியும் கூடவே இருக்கும். பண வரவில் சிறிது தாமதம் ஏற்பட்டாலும் நிச்சயமாக பண வரவு உங்களுக்கு போதிய அளவிலே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. சிறு சிறு பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் பெரிய ஆபத்துக்கள், பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தாது. மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை விரைவில் இடம் கிடைக்க பெறுவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். சிலருக்கு கல்லூரிகள் அல்லது ஸ்கூல் மாற்றம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தாராளமாக நீங்கள் படிக்கும் பள்ளிக்கூடத்தை மாற்றிக்கொள்ளலாம். எதிர்காலத்தில் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் சனி இருப்பது தொழில் செய்யும் இடத்தில் போட்டு பொறாமைகள் மிக அதிகமாக இருந்து வாக்குவாதங்கள் மிக அதிகமாக இருக்கும். முடிந்தவரை வாக்குவாதங்களை தவிர்த்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பது வெளிநாட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு, எக்ஸ்போர்ட் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த தொகை இந்த வாரம் கிடைக்கும். விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது எவ்வளவு லாபம் வந்தாலும் செலவும் சரியாக இருக்கும். செலவுக்கு ஏற்ற வருமானம், வருமானத்திற்கு ஏற்ற செலவுகள் இருக்கும். ஆகவே செலவு வருகிறதே என்று கவலைப்பட வேண்டாம். அதற்குரிய வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் ரிஷபராசிலே பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 வியாழக்கிழமை, பிப்ரவரி 24 சனிக்கிழமை நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 19 திங்கட்கிழமை, பிப்ரவரி 21 புதன்கிழமை நல்ல நாட்கள். மிருகசீர்ஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 வியாழக்கிழமை, பிப்ரவரி 24 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பது எவ்வளவு வருமானம் வந்தாலும் விரயமாகும் என்று கூறியிருந்தேன். அந்த விரயங்கள், அதாவது செலவினங்கள் சுப செலவாக மாற்றுவதற்காக வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சூரியனும் சனியும் இருப்பதனால் தொழில் செய்யும் இடத்தில் சிறு பகைகள் வரும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கும் நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் ரிஷபராசி நன்மைகளையும் யோகத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் இந்த கிரகங்களுடன் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே அலைச்சல் அதிகமாகவே இருக்கும். சிலருக்கு அடிக்கடி பிரயாணம் செய்வதன் மூலமாக களைப்பு மிக அதிகமாகவே இந்த வாரம் இருக்கும். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தாய்க்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் விரைவில் தீர்ந்துவிடும். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது உங்கள் வீடுகளில் இருக்கின்ற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் பழுதாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பழுதானால் புதிதாக வாங்கிக் கொள்வது நல்லது. இருக்கின்ற பொருளையே நீங்கள் ரிப்பேர் செய்து வைத்தால் மீண்டும் பழுதாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தூரதேச பிரயாணங்கள் செய்யும் போது சிறிது எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் உத்தமம்.
உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் சனி இருப்பது உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு அனுசரித்து செல்வதே உங்களுடைய நன்மைக்கு நல்லது. தொழில்ஸ்தானமான 10ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சிலருக்கு தீர்த்த யாத்திரை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வயதானவர்கள் தீர்த்த யாத்திரை செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வயதில் குறைந்தவர்கள் தொழில் காரணமாக அலைச்சல், தொழில் காரணமாக வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் எல்லா வகையிலும் நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். லாபஸ்தானத்தில் குருபான் இருக்கிறார். தொழிலாளி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆக மனைவி மூலமாகவும் உங்களுக்கு லாபம் இருக்கிறது. தொழில்துறையிலும் நல்ல லாபம் இருக்கிறது. அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த வாரத்திலே திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். அதற்கான ஆயத்தங்கள் நீங்கள் செய்து கொள்ளலாம். இந்த வாரம் மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் நல்ல நாட்கள். மிதுன ராசியிலே பிறந்து மிருகசீர்ஷம் 3-4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 வியாழக்கிழமை, பிப்ரவரி 24 சனிக்கிழமை நல்ல நாட்கள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 18 வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 19 திங்கட்கிழமை, பிப்ரவரி 21 புதன்கிழமை நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 19 திங்கட்கிழமை, பிப்ரவரி 22 வியாழக்கிழமை, பிப்ரவரி 24 சனிக்கிழமை இந்த 4 நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருப்பதனால் சில அசௌகரியங்கள், பிரயாணத்தின் போன்று சில அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று விநாயகருக்கு மேலும் பெருமாளுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த புதன்கிழமை நெய் தீபம் பெருமாளுக்கும் விநாயகருக்கும் வைத்துவிட்டால் நிச்சயமாக இந்த வாரம் முழுமைக்கும் இந்த பிரார்த்தனை மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியை பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டக தோஷம் பெரிதாக ஒன்றும் இல்லை. இந்த வாரம் அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதால் எல்லா காரியங்களும் தடைகள் ஏற்பட்டு தான் நடக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பது இளைய சகோதரன் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. இளைய சகோதரன் வெளியிடங்களுக்கு செல்லும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிவுறுத்துவது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள், சங்கடங்கள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நிலைமையை சமாளித்துக் கொள்வீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்தால் நடக்கும். ஆனால் மிகுந்த சிரமத்தின் பேரில் தான் நடக்கும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு ஏதுவான காலமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் சனி இருப்பது மற்றவருடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 8ஆம் இடத்தில் சூரியன் சனி இருப்பது விவாதங்கள் செய்தால் தொழில்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்களுக்கு வயிறு உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதையும் மூட்டு வலிகளை ஏற்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகளை சாப்பிடுவதையும் முடிந்தவரை இந்த வாரம் தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. என்றால் ராகு அங்கே நட்பு ராசியுடன் இருக்கிறார். நட்பு ராசியில் இருப்பதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. 9 கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது தந்தையின் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு விரைவில் பதவி மாற்றம், பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முகாந்திரங்கள் இந்த வாரம் உங்களுக்கு தெரிய வேண்டியிருக்கும். இந்த வாரம் கடகராசிலே பிறந்தவர்கள் நல்ல நாட்கள். கடகராசிலே பிறந்து புனர்பூசம் 4ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 19 திங்கட்கிழமை, பிப்ரவரி 22 வியாழக்கிழமை, பிப்ரவரி 24 சனிக்கிழமை இந்த 4 நாட்கள் நல்ல நாட்களாக அமைந்திருக்கிறது. பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 21 புதன்கிழமை நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 19 திங்கட்கிழமை, பிப்ரவரி 21 புதன்கிழமை, பிப்ரவரி 22 வியாழக்கிழமை, பிப்ரவரி 24 சனிக்கிழமை இந்த வாரம் முழுமையும் இந்த வாரத்தில் இருக்கிற 5 சுப நாட்களும் இந்த கடகராசியிலே பிறந்து ஆயில்யத்திலே பிறந்தவர்களுக்கு சுப நாட்களாகவே அமைந்திருக்கிறது. எல்லா நட்சத்திரங்களும் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுகிறது. ஆகவே அஷ்டம சனியை பற்றி தற்சமயம் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டு இருப்பதனால் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் வைத்து விட்டு வர வேண்டும். மேலும் 10ஆம் இடத்தில் குருபகவான் இருந்து தொழில் ஸ்தானத்தில் சிறு சிறு சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த சிக்கல்கள் தீர்வதற்காக
வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவானுடன் அமர்ந்திருக்கிறார். கணவன் மனைவிக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது தேவையற்ற வாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. என்றால் கேது பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது எப்போது எந்த நேரத்தில் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாமல் அறியாமல் பேசிவிடுவீர்கள். அதன் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மற்றவருடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். இன்டர்வியூக்கு போனால் மிகவும் கஷ்டப்பட்டு நீங்கள் ஜெயிப்பீர்கள். அதாவது முதல் முறை தோல்வி அடைவதை போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு 2வது 3வது முறையில் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஆனால் கஷ்டப்பட்டு வெற்றியை பெறுவீர்கள். இன்டர்வியூவில் வெற்றி பெறுவதற்காக முருகனை பிரார்த்தனை செய்வது உங்களுக்கு நல்லது, அல்லது சிவபெருமானை பிரார்த்தனை செய்யலாம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் பெரிதாக ஒன்றும் தெரியாது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது இரவு நேர பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. முதுகுவலி ஏற்பட்டால் ஒன்றியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. என்றால் முதுகுவலி என்பது இரத்த ஓட்டத்தில் மாறுதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். தந்தையின் ஆலோசனை உங்களுக்கு முக்கியமாக கிடைக்கும். தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் காத்திருக்கிறது. இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். இந்த வாரம் சிம்மராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். சிம்மராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 வியாழக்கிழமை நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 19 திங்கட்கிழமை, பிப்ரவரி 21 புதன்கிழமை, பிப்ரவரி 24 சனிக்கிழமை. இந்த 4 நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கிறது. உத்திரம் 1வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 வியாழக்கிழமை, பிப்ரவரி 24 சனிக்கிழமை. இந்த 2 நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கும். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது பகவானும் 6ஆம் இடத்திலே செவ்வாயும் இருப்பதனால் மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை என்று கூறினார். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானுக்கும் புதன்கிழமையன்று விநாயகருக்கும் பெருமாளுக்கும் விளக்கு வைத்துவிட்டு வர வேண்டும். நல்லெண்ணெய் விளக்கு வைத்துவிட்டு வரலாம். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். சனி பார்வை என்பது திருஷ்டி இருக்கிறது. ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. வெளியில் சொல்லி, அதாவது ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக அந்த காரியத்தை பற்றி வெளியே சொன்னால் அதில் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே அமைந்திருக்கிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்கள் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் இந்த கிரகங்களுடன் இருக்கிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். முக்கியமாக காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசியிலே கேது பகவான் இருப்பது நல்ல ஞானத்தை உங்களுக்கு கொடுத்தாலும் சில சமயம் நீங்கள் ஏமாந்து விடுவீர்கள். ஆகவே எல்லா காரியத்திலும் சிறிது யோசித்து நிதானித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு, எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு, வீடு நிலம் வாங்குவதற்கு ஏற்ற காலமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் சனி இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி ஆகும். அதற்கான முன்னேற்பாடுகள் நீங்கள் செய்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது கணவன் மனைவிகள் சிறு சிறு உரசல்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனைவி உங்கள் மீது மிகவும் கோபத்துடன் இருப்பார்கள். மனைவின் ஆரோக்கியத்தின் மிகுந்த அக்கறை தேவை. உங்களுக்கும் உங்கள் தாரத்துக்கும் உங்களுடைய தாய்க்கும் உங்களுடைய தாரத்திற்கும் கூட்டு குடும்பமாக இருந்தால் சிறு சிறு உரசல்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 8ஆம் இடத்தில் குருபான் இருப்பது உங்களுக்கு வயிற்றிலே அஜீரண கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் உங்களுக்கு அஜீரண கோளாறுகள் மூலமாக சிறு சிறு உபாதைகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகிய ஆரோக்கியத்தை பேணி காப்பது மிகவும் சிறப்பானது. அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரம் கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் பண விஷயத்திலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை. கொடுக்கல் வாங்கலிலும் எச்சரிக்கை தேவை. பண விஷயத்திலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை. மற்றவர்களுடன் பணம் கொடுத்து பணம் வாங்குவது மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும். ஆகவே கடன் கொடுப்பதையும் கடன் வாங்குவதையும் முற்றிலுமாக முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது.
இந்த வாரம் கன்னிராசியில் பிறந்த நல்ல நாட்கள். கன்னிராசியில் பிறந்த உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 வியாழக்கிழமை நல்ல நாள். பிப்ரவரி 24 சனிக்கிழமை நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். பிப்ரவரி 19 திங்கட்கிழமை. பிப்ரவரி 21 புதன்கிழமை நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 வியாழக்கிழமை. பிப்ரவரி 24 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு போட்டிகள் நிறைய இருந்தாலும் வெற்றியும் கூட கிடைக்கும். இருந்தாலும் பண விஷயத்தில் எச்சரிக்கை தேவை, ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை என்று கூறியிருந்தேன். அதுக்கு காரணம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்வதுதான். அஷ்டம குரு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அஷ்டம குருக்கு பரிகாரமாக வியாழக்கிழமையன்று நவகிரகத்தில் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் நெய் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். 1 அல்லது 2 நெய் விளக்குகள் வைக்கலாம். இந்த விளக்குகள் வைப்பதன் மூலமாக அஷ்டம் குருவுடைய பாதிப்பிலிருந்து விடுபட்டு நீங்கள் ஓரளவு வெற்றியும் முன்னேற்றத்தையும் நன்மையும் பெற முடியும். இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாக கழிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம். துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 16 வெள்ளிக்கிழமை பகல் 2:43 முதல் பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:54 வரை சந்திராஷ்டகம். ஆக துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 17 சனிக்கிழமை, பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள் சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த 2 நாட்களும் எல்லா காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வது மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வேறு நாட்களுக்கு ராசி பலன்களை பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் செவ்வாய், உங்கள் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் புதனுடன் சஞ்சாரம் செய்கிறார். 4ஆம் இடத்திலே செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது இந்த வாரத்தில் வீடு மனை ரிப்பேர் செய்வதற்கும், வாகனங்கள் ரிப்பேர் செய்து கொள்வதற்கும், புதிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கும் ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே செவ்வாய் புதன் சுக்கிரன் இருப்பது மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய்க்கும் தாரத்துக்கும் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். திங்கட்கிழமை முதல் உங்களுக்கு நல்ல யோகம் ஆரம்பிக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் சனி இருப்பது உங்களுடைய குழந்தைகள் மிகவும் அடம் பிடிப்பார்கள், உங்களிடம் மிகவும் அடம் பிடிப்பார்கள். இருந்தாலும் அவர்கள் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்த மாட்டார்கள். குழந்தைகளிடம் சிறிது அனுசரித்து செல்வதும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதும் தான் மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும், தொழில்துறை விருது நன்றாக இருக்கும். 7ஆம் இடத்தில் குருவான் இருப்பது திருமணம் ஆகாதொழில் திருமணம் கைகூடும். முக்கியமாக துளாராசியிலே பிறந்து காதல் செய்து கொண்டவர்களுக்கு விரைவில் காதல் நிறைவேறும் என்று இருக்கிறது. மேலும் 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது திருமணமாகாத தம்பதிகளுக்கு திருமணம் கைகூடி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 12ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது விரய செலவுகளாகும். அந்த விரய செலவுகள் சுப செலவாகவே இருக்கும். என்றால் கேது 12ஆம் இடத்தில் இருந்தாலும் அந்த கேதுவான் நட்பு ஸ்தானத்தில் இருப்பதனால் சுப விரயங்களே நடக்கும். கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. துளாராசியில் பிறந்த இந்த வாரம் நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்த சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 வியாழக்கிழமை, பிப்ரவரி 24 சனிக்கிழமை நல்ல நாட்கள். சுவாதியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 19 திங்கட்கிழமை, பிப்ரவரி 21 புதன்கிழமை நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 19 திங்கட்கிழமை, பிப்ரவரி 22 வியாழக்கிழமை, பிப்ரவரி 24 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் சனி இருப்பது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் பிரச்சனைகள் ஏற்பட்ட பிறகு சரியாகும். குழந்தைகள் மிகவும் அடம் பிடிப்பார்கள் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். மேலும் ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கும் நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் நன்மையை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:54 முதல் பிப்ரவரி 21 புதன்கிழமை காலை 7:44 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் பிப்ரவரி 19 திங்கட்கிழமையும் பிப்ரவரி 20 செவ்வாய்க்கிழமையும் முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்டில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. மற்ற நாட்களுக்கான ராசி பலன்களை பார்க்கும்போது விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் உங்கள் ராசிநாதன் சுயம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். தைரியமாக நீங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். ஆனால் மனதில் ஒரு நெருடலுடன் அந்த காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள்.
முருகன் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். அதன் மூலமாக பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது இளைய சகோதரன் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். இளைய சகோதரன் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பரஸ்பரம் நட்பு ஏற்படும். இதுவரை இருந்த பிரச்சனைகள், சகோதரர்களுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் ஓரளவு நீங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன், சனி இருப்பது உங்களுக்கும் உங்கள் தாய்க்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதே மிகவும் சிறப்பானதாக இருக்கும். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மாணவர்கள் படிக்கும் போது நண்பர்களுடன் சேர்ந்து படிக்காமல் தனியாக படிப்பது நல்லது. தனியாக படித்தாலே நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். நண்பர்களுடன் பேசி அவர்களுடன் சேர்ந்து கலந்து உரையாடி படிக்கும்போது சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராகு பகவான் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்களுக்கும் வயிற்றிலே சிறு சிறு கோளாறுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரம் 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் கொடுக்கல் வாங்கல் மிகுந்த எச்சரிக்கை தேவை. யாருக்காகவும் ஜாமீன் போடக்கூடாது. அவ்வாறு ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை எல்லாம் நீங்கள் தான் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மேலும் அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா, பாட்டி போன்றவர்கள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். அவர்கள் உங்களுக்கு பலவிதத்திலும் உதவிகளை செய்வார்கள். அடுத்து விருச்சிக ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். விருச்சிக ராசியில் பிறந்து விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 22 வியாழக்கிழமை, பிப்ரவரி 24 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 21 புதன்கிழமை நல்ல நாள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 21 புதன்கிழமை, பிப்ரவரி 22 வியாழக்கிழமை, பிப்ரவரி 24 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியை, முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பண விஷயத்திலும் கொடுக்கல் வாங்கலும் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை என்று நவகிரகத்தில் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் நெய்விளக்கு 2 நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரத்தின் மூலமாக குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், குழந்தைகளுடைய கல்வியும் நன்றாக இருக்கும். மேலும் கொடுக்கல் வாங்கல் இந்த பிரச்சனைகள் ஓரளவு குறைவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கும் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பிப்ரவரி 21 புதன்கிழமை காலை 7:44 முதல் பிப்ரவரி 23 வெள்ளிக்கிழமை இரவு 7:25 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் பிப்ரவரி 21 புதன்கிழமை, பிப்ரவரி 22 வியாழக்கிழமை, பிப்ரவரி 23 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து அவசரப்படாமல் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த வாரத்தில் சந்திராஷ்ட தோஷம் இருந்தாலும் அந்த சந்திரன் ஆட்சி பெற்று அந்த சந்திரனுக்கு சுக்கிரனுடைய பார்வை, செவ்வாய் பார்வை இருந்து சந்திரமங்கல யோகம் பெறுவதனால் இந்த சந்திராஷ்ட தோஷம் உங்களுக்கு பெரிதாக இந்த வாரம் தோஷத்தை ஏற்படுத்தாது என்பது உறுதி. மேலும் உங்கள் ராசி குருடைய பார்வை இருப்பதனாலும் சந்திராஷ்ட தோஷம் உங்களுக்கு பெரிய கடுமையான அசுப பலன்களை ஏற்படுத்தி கொடுக்காது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது புதிதாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கலாம். வீடு ரிப்பேர் செய்வதற்கும், புதிதாக வீடு மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்வதற்கும், மேலும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், சனி இருப்பது இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்களுக்கும் இளைய சகோதரனுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள், பெரிய அபவாதங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்தாலும் அந்த ராகுவான் நட்பு ஸ்தானத்தில் இருப்பதனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசி குருடைய பரிபூர்ண பார்வை கிடைக்கிறது. ஆகவே தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. இதுவரை நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கெல்லாம் இனிமேல் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தொழில்துறையிலே நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றம் இருக்கிறது. எல்லா முயற்சியும் நீங்கள் வெற்றியையும் சந்தோஷத்தையும் பெறுவீர்கள் என்பது உறுதி. தொழில்துறையிலே அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். ஆனால் ஆகவே அலைச்சலை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து
மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 24 சனிக்கிழமை நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 19 திங்கட்கிழமை, பிப்ரவரி 24 சனிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திராடம் உணவு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 24 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் சனி இருப்பது. சூரியன் சனியுடன் சேர்ந்திருப்பதால் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு, மேலும் உங்களுடைய இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அதற்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள். தைரியமாக காரியங்களை செய்து சாதித்துக் கொள்வீர்கள். இந்த வாரம் வரக்கூடிய சந்திராஷ்டக தோஷத்தை பற்றி அதிகமாக கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்றால் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கும் வரை சந்திராஷ்டக தோஷம் அதிகமாக செய்யாது. அடுத்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கடைசியிலே சந்திராஷ்டக தோஷம் வருகிறது. இந்த வார கடைசியிலே மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 23 வெள்ளிக்கிழமை இரவு 7:25 முதல் பிப்ரவரி 26 திங்கட்கிழமை காலை 8:11 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியில் பிறந்தவர்கள் பிப்ரவரி 24 சனிக்கிழமையும் பிப்ரவரி 25 ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசியிலே செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார், புதன் சுக்கிரனுடன் இருக்கிறார். ஆகவே மகர ராசியிலே பிறந்து காதல் திருமணத்தை இயங்குபவர்களுக்கு நிச்சயமாக காதல் திருமணம் கைகூடும். அதுவும் முக்கியமாக பெற்றோர்கள் சம்மதத்துடன் அந்த காரியங்கள் நடக்கும். எலக்ட்ரிக்கல் பொருட்களை வாங்குவதற்கு ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் சனி இந்த 2 கிரகங்கள் எதிரி கிரகங்களாக இருப்பதனால் மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுபவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் 3ஆம் இடத்தில் ராகுபவான் இருந்தாலும் அந்த ராகுபவான் உங்களுக்கு நட்பு ஸ்தானத்தில் இருப்பதனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்தில் குருபவான் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் உங்களுடைய கோரிக்கையின் பேரில் உதவிகளை செய்வார்கள். நீங்களும் அவர்களுக்கு உதவிகளை செய்வீர்கள். பரஸ்பரம் நட்பு ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இருக்கிறது. இந்த வாரத்திலே நண்பர்கள் உறவினர்களுடைய வருகை உங்கள் வீடுகளிலே அதிகமாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேதுபவான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இந்த வாரம் மகர ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். மகர ராசியிலே பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 வியாழக்கிழமை நல்ல நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 19 திங்கட்கிழமை, பிப்ரவரி 21 புதன்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 வியாழக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்களுக்கு தற்சமயம் 7:30 சனி நடந்து கொண்டிருப்பதனால் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நிதியமும் வைத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வாரமாக இந்த வாரம் கழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சந்திராஷ்ட தினம் இந்த வாரத்தில் கடைசியில் இருப்பதனால் இந்த வாரத்தில் வெள்ளிக்கிழமை வரை பெரிய அபவாதங்கள் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சனிக்கிழமை மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருந்தால் போதுமானது. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே சூரியனும் சனியும் சஞ்சாரம் செய்கிறார்கள். மனக்குழப்பம் மிக அதிகமாக இருக்கும், தூக்கம் குறைவாக இருக்கும், சரியான நேரத்தில் தூக்கம் வராது. அதனால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். பிடிவாதமாக காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். பரஸ்பரம் நட்பு ஏற்படும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது சிறிது கோபமான வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள். கோபத்தை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. கோபம் இருந்தால் அங்கே பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கிறது. முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருபான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பதனால் இந்த வாரத்தில் தூரதேச பிரயாணங்களை செய்யும் போது இரவு நேர பிரயாணங்களை 2 சக்கர வாகனங்களிலோ அல்லது நீங்களாக கார் ஓட்டி கொண்டு செல்வதாக இருந்தால் இரவு நேர பிரயாணங்களை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். சகோதர வழியிலும் குழந்தைகளுடைய கல்விக்காகவும் மனைவியின் ஆரோக்கியத்திற்காகவும் செலவினங்களாகும். தொழில் விருத்திக்காகவும் மேலும் தாய்க்காகவும் செலவினங்கள் செய்வீர்கள். அந்த செலவுகள் அனைத்தும் சுப செலவாகவே இருக்கும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம்.
அடுத்து கும்பராசிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். கும்பராசிலே பிறந்து அவிட்டம் 3-4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 22 வியாழக்கிழமை, பிப்ரவரி 24 சனிக்கிழமை நல்ல நாட்கள். சதயம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 19 திங்கட்கிழமை, பிப்ரவரி 21 புதன்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 19 திங்கட்கிழமை, பிப்ரவரி 22 வியாழக்கிழமை, பிப்ரவரி 24 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கும்பராசியை பிறந்தவர்களுக்கு தற்சமயம் 7.5 சனி நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் ஜென்மசனியாக நடந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசியிலே சூரியன் சனி இரண்டும் சேர்ந்து இருப்பதனால் சிறிது மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த மனக்குழப்பங்கள் தீர்வதற்காக இந்த வாரத்திலே சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். மேலும் ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். பிரச்சனைகள் இல்லாமல் பெருவாள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் ராசியிலே ராகுபகவான் இருக்கார். கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய உருவாகும். ஆனால் முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவானும் உங்கள் ராசிக்கு தொழிலாதிபதியான குரு பகவானும் 2ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார்கள். தொழில்துறையிலே நல்ல வருமானம் கிடைக்கும், தன லாபம் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது உங்களுடைய மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனைவிக்காக செலவினங்களாகும். ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. சகோதர வழியிலும் குழந்தைகள் வழியிலும் மேலும் தாயின் வழியிலும் உங்களுக்கு தனலாபங்கள் கிடைக்கும். நீங்கள் எந்த காரியத்தை செய்ய தொடங்கினாலும் அதில் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே லாபாதிபதி சனி பகவான் இருப்பது எவ்வளவு லாபம் வந்தாலும் அதற்குரிய செலவினங்களும் காத்திருக்கும். விரயஸ்தானத்தில் சூரியன் இருப்பது தொழில் போட்டியில் வெற்றி பெறுவதற்காகவும் செலவினங்கள் நீங்கள் நிறைய செய்வீர்கள். விளம்பர செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தொழிலதிபர்கள் விளம்பர செலவுகள் அதிகமாக நடந்தாலும் விரைவில் அதற்குரிய லாபம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு விரைவில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே அமைந்திருக்கிறது. இந்த வாரத்திலே மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு நல்ல நாட்கள். மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு மீனராசியை பிறந்த பூரட்டாதி 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 19 திங்கட்கிழமை, பிப்ரவரி 22 வியாழக்கிழமை, பிப்ரவரி 24 சனிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 21 புதன்கிழமை நல்ல நாள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு பிப்ரவரி 18 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 19 திங்கட்கிழமை, பிப்ரவரி 21 புதன்கிழமை, பிப்ரவரி 22 வியாழக்கிழமை, பிப்ரவரி 24 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து மீனராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். மீனராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்ட பிறகு சரியாகும். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமையன்று விநாயகருக்கும் பெருமாளுக்கும் நெய்விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். 7.5 சனி நடந்து கொண்டிருப்பது சுபவரியங்களாக நடக்க வேண்டும் என்பதற்காக, அதாவது கெட்ட விரயம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக சனிக்கிழமையன்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து எம்முடைய இந்த சீனிவாசன் பஞ்சாங்கம் யூடியூப் சேனல்லேயே அடுத்து ஓரிரு நாட்களிலே குரு பயிற்சிக்கான பலாபலன்கள், முழுமையான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சொல்லியிருக்கேன். அது ரெக்கார்ட் செய்யப்பட்டு விட்டது. 2 நாட்களில் வெளியாகும். அதை அனைவரும் கண்டு மகிழ வேண்டும். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்ய வேண்டும். அதன் மூலமாக சப்ஸ்கிரைபர் அதிகமாக ஆகும். அதன் பிறகு அதன் மூலமாகவும் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இறைவனை நீங்கள் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கும் விளங்கும் அப்பாஞ்ச ஜன்னியும் பல்லாண்டு என்று கூறி பல்லாண்டு எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கூறி
பெருமாளிடம் இறைஞ்சி அவரிடம் பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.